ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் ஆகிறவங்கிறதே சிரிச்சுட்டு உட்காந்துருப்பா. நீனே இப்படி மூணு உட்காந்துருந்தா எனக்கு எப்படி கிளம்பும்? வாங்கிட்டு சிரிச்சா நோய் விட்டு போக. ஆமா ரெண்டு நிமித்தி வச்சு ஒன்ன படுக்க போட்டு அடிச்சுட்டு இருக்க. எங்க படுக்க போட்டு எதுல வாசிப்பாரு அவரு? நானே படுத்துருக்கேன்னு வச்சிருங்க. எதை பிடிச்சு வாசிப்பாரு? கையில இடத்துக்கு பிடிச்சு வாசிப்பாரு. எப்படி சொல்றாரு பாருங்க. பரவாயில்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு தாழ குத்திட்டு வந்திருக்காரு. அதுக்கே ஒரு லக்கேஜ் போட்டுருக்காங்க. அவருதான் வண்டிய. இல்லன்னா அவருக்கு ஏத்தான்னு வச்சுங்க, எந்த பொருளும் ஏத்தவே முடியாது. ஏன்னா அவரோட பெருசு, அவர் ஜாமம் பெருசு. அதனால இவங்க சந்தோஷமா இருக்கிறது நம்ம இருக்க முடியாது. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கலாமா? மகிழ்ச்சி, அருமையான மகிழ்ச்சி சூப்பரா இருக்கு. ஏறி நல்லாக்க ஏறி நந்தா மாமா கருப்பு கட்டையை பிடிச்சாலும் வச்சிருங்க. ஆனா முனை விடாம திரும்பி பிடிச்சு வாசிப்பாரு. கருப்பு கட்டை முனை என்ன? ஆமா, நீங்க எது நினைச்சாங்க? தன்னை நானே 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 தன்னானே தன்னை நானே நானே நானே
வெட்டிக்காரமா என்னத்தா செய்யற தங்கச்சி வரனே கொஞ்ச நாச்சு என்னக்கா அப்படி வரேன்னு கேக்குறீங்க என்னத்தா வரணும்னு நான் கேக்குற மாதிரி தான் இருந்தேன் அடப்புல கிடக்குறதுனால ஒண்ணுமே செய்ய முடியாது என்னது வாங்க கட்டை இருக்கா இல்லமா விடாம சரியா இருக்கு ஓச்சாம பத்தி எனக்கு தெரியல எல்லாம் நல்லா பெருசா வச்சிருக்க போனதால சுத்தி கொஞ்சம் கூட இருக்கு சித்தார கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு அத்தா பூ சுந்தரி வருது ஒரே சத்தியா ஆமா பொம்பளை நடிக்குது யாரே தொழிலா இங்க பாருங்க மக்களை பாருங்க எல்லாம் கூட்டம் ஆனா நான் எத்தனையோ பொம்பளை பாத்துருந்தா இன்னைக்கு தானே இடைக்கு விட வச்ச மாதிரி இருக்குங்க யார் அம்மா யாரா இருக்கு மாமா நான் பேசக்கூடாது எவ்வளவு ரேட் எவ்வளவு தக்கன்னு கேட்டு சொல்லு ரேட் எவ்வளவு அப்படி இருந்த ரேட் கேட்டியா ரேட் 5500 எதுக்கு நான் சொல்லிட்டேன் இதுக்கு 5500 ஆமா நான் வாங்குறாங்க நான் 40 வருஷத்துக்கு ஓடுங்களா யா இதுக்கே 5500 ஐஸ்வர்யா ராயா வந்தா கரலச்ச கொடுத்து மாட்டற கொடுத்து போவேற நர்மதி நேற்று முடிச்சுடா நீ பச்சைக்காரனுக்கு கடந்து வரணும் டேய் அது நியாயமா கேளுங்க தொழில் பண்ணுங்க நல்லபடியா தொழில் பண்ணுங்க இல்லக்கு எவ்வளவு ரேட் சீக்கிரம் சொல்லு நான் போடணும் எவ்வளவு இது குரூப் நீ அளவலன்னு பேசாத உனக்கு வேணா எனக்கு வேணா துண்டு போடுறா கை பண்ணு மனப்பற இல்ல உள்ள மாதிரி கைய போட்டு என்ன பண்ணனும் என்ன கைய பிடிச்சி என்ன பண்றாங்க இப்படி கேட்டா என்ன பண்றது அம்மா நான் எப்பவுமே தொழில்ல கரெக்டா இருக்கேன் சரி நீங்க நல்லபடியா இருக்கீங்க தொழில் பண்றது யானே அப்ப இப்படினா என்ன இப்படினா 20 ரூபாய் 1 ரூபாயா 20 ரூபாய் 20 ரூபாய் இப்படினா 50 ரூபாய் இப்படினா 50 ரூபாய் வரவனே இப்படினா 200 ரூபாய் இப்படினா 5000 ரூபாய் 5000 ஆமா அத 5000 ரூபாய் நான் வீட்டுல கேளுங்க வச்சிருக்கேன் 5000 ரூபாய்க்கு ஐட்டமே கிடைக்க மாட்டேங்குது அவரே தர வாங்கிட்டு இருந்து கூட்டிட்டு வர்றாரு பரவாயில்ல சரி கொஞ்சம் நல்லபடியா இருக்கீங்க இப்ப நடுவுல இருந்து ஆடுறீங்க நான் வந்து எடுத்து ஒரு பஸ்ஸோ லாரியோ வந்துட்டு போகுது வந்துட்டு போதா ஆமா என்னடா இது ஒரட்டு கம்பெனியா இருக்கு போகுது ஏங்க பஸ்ஸோ லாரியோ சைக்கிளோ பைக்கோ காரோ எது வந்தாலும் அந்த பொருளை தானே சேர்க்கறமா இருக்கும் நான் அப்படியே இருக்க போறேன் ஆமாங்க காப்பாத்துவீங்க காப்பாத்திடுவாங்க பரவாயில்ல நீங்க நல்லபடியா இருக்கீங்க சரிங்க ஒரு சின்ன சந்தேகம் கேட்கலாமா சொல்லுங்க உண்மையாவே நீங்க இந்தியா பொண்ணுதானா என்னங்க இந்தியா பொண்ணுதானா ஏன் உங்களுக்கு சந்தேகமா இருக்கு இத பார்த்தா எனக்கு என்னடா ரைஸ்லாந்து மாதிரி இருக்கேடா பாத்தீங்களா என்னம்மா? நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க வந்தேன் என்ன தமிழ்நாடு தானா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் அடுத்த சந்தேகமா ஆமா சரி சரிங்க தமிழ்நாடு பொண்ணுதானே நீங்க ஆமா அப்படியே கோச்சிக்காம நீங்க வயசுக்கு வந்துட்டீங்களா ஏங்க தமிழ்நாட்டு பொண்ணுன்னு கேக்குறீங்க வயசு என்ன எனக்கு இருக்கா வயசுக்கு வந்துட்டீங்களான்னு கேட்டேன் வயசுக்கு வந்துட்டேன் இல்ல வந்துட்டேன் என்ன உலகத்து என்ன இல்லங்க வயசுக்கு வந்துட்டேன் வந்துட்டீங்களா வயசுக்கு வந்தது சரி சரி நீங்க வயசுக்கு வந்தவங்க உங்களுக்கு கட்டினாங்களா கட்டினாங்களா இன்னும் இல்லங்க வயசுக்கு வந்து கட்டல என்னடா அது வயசுக்கு வந்தா குச்சி கட்டுவாங்களா அதெல்லாம் கட்டினாங்க கட்டாங்களா ஆமா கட்டாது யாரு மாமன் எனக்கு அங்கேதான் மறுபடியும் ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் நீங்க வயசுக்கு வந்தா குச்சை கட்டிட்டு 3 ஐட்டம் கொண்டு வந்து வெளியில போட்டுப்பாங்களே 3 ஐட்டம் போட்டாங்களா 3 ஐட்டம் போட்டாங்க என்னென்ன போட்டாங்க ஒண்ணு உலக்க போட்டாங்க ஆமா அடுத்து விளக்கமாறு போட்டாங்க அடுத்து கருத்தருவா போட்டாங்க இந்த 3 ஐட்டம் போட்டாங்கல்ல இது 3 எதுக்குமா உனக்கு வெளியில போட்டாங்க எதுக்கு போட்டாங்கன்னா அந்த உலக்கையை தாண்டி எங்கிட்டு போயிடக்கூடாது அப்படியே வெளியில போனாலும் காத்து கருப்பாடு வந்து கருத்தருவா போட்டிருப்பாங்க விளக்கமாறு எதுக்கு போட்டிருக்காங்கன்னா உள்ள எங்கிட்ட போயிடுச்சா பேய் பிசாசு பிடிச்சுமே அப்படிங்கிறதால விளக்கமாறு போடுவாங்க இதுக்கு
இப்படித்தானா ஆமா. அப்படின்னு யார் சொன்னா உங்களுக்கு? பெரியவங்க தான் சொல்லுவாங்க. அதுதான் தப்பு. அப்புறம் நிறைய பெண்கள் உங்களுக்கு தெரியவே இல்லை. அதுதான் தப்பு. அன்னைக்கு சொல்ல நீங்க தெரிஞ்சுக்கங்க. நீங்க வயசுக்கு வந்தோம் உள்ள குச்சிகள் உட்கார்ந்து இருப்பீங்க. சரி. முதல்ல கண்ணை கையில ஒரு உலக்கைய கொண்டாந்து போடுவாங்க. போடுவாங்க. ஏன் உலக்கைய போடுறேன்? எதுக்கு? நீங்க உள்ள உட்கார்ந்துக்கிட்டே உலக்கைய ஒரு பார்வை பார்க்கணும், உள்ள உட்கார்ந்துக்கணும். உலக்கைய பார்க்கணும், உள்ள உட்கார்ந்துக்கணும். யாங்க? மனசுல நீங்க நினைச்சுக்கணும், என்ன நினைச்சுக்கணும்? நம்ம வயசுக்கு வந்துட்டோம், இனிமேல் இது மாதிரி ஒரு உலக்கைய தான் வாழ்க்கையில பார்க்க போறோம். எந்த உலகைய சொல்றீங்க? கருப்பு உலக்கைய உத்தரதான் நிறுத்த போறோம். சரி. ரெண்டாவது பக்கத்துல விளக்கமாறு போட்டுப்பாங்க. அது எதுக்கு? எதுக்கு? மனசுல எப்படி நீங்க நினைச்சுக்கணும், என்ன நினைச்சுக்கணும்? வாழ்க்கையில நம்ம கல்யாணம் பண்ணி ஒரு உலக்கையோட இருந்தோம்னா நல்லது. அதை விட்டு 2-3 உலக்கைய சின்ன விளக்க மாத்துட்டே அடிப்புங்கிறதே விளக்கமாறு. அதுதான் விளக்கமாறு போடுறாங்களா? சரி, கருத்தை வயதுக்கு போடுறாங்க. அது இதுக்கு உரல் உலக்கை வாழ்க்கையில ஒற்றுமையா இருக்கணும். அதை விட்டு உலக்க ஒரு பக்கமும் உரல் ஒரு பக்கம் போச்சு போச்சுனா கருக்கரை வந்து குறன்னு அறுத்து என்ன போறாங்க? எல்லாத்தையும் அறுப்பாங்க. ஐயோ, சரி போயிட்டு போகுது. இவ்வளவு தெளிவா பேசுறீங்களே, ஒரு ஆம்பளை எப்படி பேசணும்னு தெரியா? நாமளே கரெக்டா பேசிட்டு இருக்கேன். என்ன பேசுறீங்க? உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுறேனா? மரியாதை கொடுக்காம பேசுறேன். ஆமாங்க. நான் ஆம்பளை பிள்ளைக்கு முதல்ல முக்கிய மரியாதை கொடுப்பேன். இல்லம்மா, நீங்க சின்ன பிள்ளையா இருக்கீங்க. சரிங்க. உண்மையாவே ஆம்பளை பொம்பளை மதிக்கணும். உங்களை பார்த்தா அப்படியே எங்க அண்ணன் மாதிரியே இருக்கீங்க. யார் மாதிரி? எங்க அண்ணன் மாதிரி. நீ அண்ணன்னு சொன்னேன்னு வச்சுக்க, அன்னைக்கே முடிச்சுடுவாங்க. அப்படியா? அப்புறம் தம்பின்னு சொல்லவா? 10 நாள் லேட்டா ஆனா பேசாட்டி ஒண்ணு செய்யு. சரி, அப்பான்னு சொல்லவா? அப்பான்னு சொன்னா தப்பாம அடிப்பாங்க. அப்புறம் மாமான்னு சொன்னா? மாமான்னு மறுபடியும் சொன்னா ஆச்சுவாங்க. மச்சான்னு சொன்னா? அதுவும் அதே கம்பெனி தான். ஐயா பெரியவரே. அப்படி சொல்லாதம்மா. அப்படி சொன்னா எனக்கு மனசு பாடுறதா இல்லையா? ஆமா. நான் சொல்ற மாதிரி செய். என்ன சொல்லணும்? அத்தான்னு சொல்லு. அத்தான் சொன்னா பொத்தல கட்டிட்டு வந்துட்டீங்கன்னா? கிடையவே கிடையாது. அத்தான்னு சொன்னா அத்துக்கிட்டு அப்படியே விட்டுருவாங்க. அவ்வளவுதாங்க. போயிட்டு போகுது. ஒரு ஆம்பளைக்கு சபை நாகரிகம் ரொம்ப முக்கியம். முக்கியமா இல்லையா? ஆமாங்க. நான் தொழில் பண்ற ஆளு. சரி. என் தொழில் முக்கியமான தொழில். என்ன தொழில்? இந்த ஏரியா பூரா நம்ம தான் ஃபேமஸ். நீங்க தான் ஃபேமஸா? அப்படியே என்ன தொழில் பண்றீங்க? நம்ம தொழில் குத்துற தொழில். உத்தரவுயா? என்ன குத்துறீங்க? ஆட்டுகள் குத்துறது, அம்மிகள் குத்துறது. ஆட்டுல அம்மிகள் குத்துறீங்க. ஆட்டுகள் இருக்கா? ஏங்க, ஆட்டுல இருக்குங்க. ஆனா எனக்கு இப்ப குத்துறது இல்ல. ஏற்கனவே குத்தியாச்சு. குத்தி வச்சிட்டாங்களா? ஆமாங்க. எங்க அப்பா ஆட்டுல அப்படியே கிடக்கு. ஆத்தாடி, உங்க அப்பதான் குத்து ஆட்டுகளுக்கு எங்க ஐயாவுக்கு உள்ளிதான் தெரிய வரும். ஏன்? வீட்டுல கிடக்குது சொல்லி கண்ண கரையில ஒரு பழைய உளி. சரி. அதை போட்டு வேணா குத்துங்க. ஆனா உங்க ஒரு உளி இருக்கா இல்லையா? இருக்குங்க. உளி எத்தனை தண்ணி இருக்கும்? குழி வந்து எது தெரியுமா எனக்கு? என்ன ஆனமான பெட்டியாரு கேக்குறியா? இல்ல, அவருக்கு தெரியுங்க. எங்க வீட்டு உரல் எப்படி இருக்குன்னு உனக்கு எப்படி நீங்க இருக்கு? இந்த பக்கம் வாங்க. ஏப்பா, இந்த அம்மாவோட ஆட்டுகளை குழி எத்தனை தண்ணி சொல்றா? என்ன சிரிக்கிற? குழியவே பார்த்தது இல்லையா? ஏமா என்னமா பொய் சொல்ற? அவன் குழியவே பார்க்கணும். அவர் எங்க அண்ணன். சின்ன பிள்ளைல இருந்து அவர்தான் தூக்கி போட்டு வளர்த்திருக்காரு. ஆமாடா. அப்ப அவருக்கு தெரியாதா? சொல்லுங்க சார், உங்க தங்கச்சி வீட்டுல இருக்கா இல்லையா குழி? என்ன மாமா? என்ன அதுக்கு தான் ரெடி பண்ணிடுறேன். இதுதானே இருந்தா? சரி போய் பாருங்க வாங்க. அதாவது பெண்களுக்கு அச்சம் மனதான் பயந்து இருக்கணுமா இல்லையா? ஆனா இன்னைக்கு இருக்க பெண்கள் நீங்க தவறா நடந்துக்கிறீங்க. அதெல்லாம் மாத்தணும். எப்படி மாத்தணும்? ஏன்னா பெண்களுக்கு ஒரு நாகரிகம் இருக்கா இல்லையா? சரி. நீங்க சமீபத்துல பாருங்களேன், நீங்க அதிகமா பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் நடக்கிற காரணம் யார் தெரியுமா? என்ன காரணம்? பெண்கள் நீங்க தான். அது எப்படி எங்கனால? ஆம்பளை ஆளு செம்ம செவனே நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். சரி. ஆனா பொம்பளை பிள்ளை நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. வண்டியிலே உட்காருல உட்கார்றவங்கள பேசாம உட்காரணும். ஆமா. இப்ப நான் தான் டிரைவர். சரி. எங்க நீங்க வந்து பின்னால ஏங்க டிரைவர்ங்கறீங்க? ஆமா. ஒரு பஸ் டிரைவரா? வண்டி டிரைவர். பைக் டிரைவர். பைக் டிரைவர். சரிங்க. பைக் அப்புறம் பைக்கே வேண்டாமே. வண்டி நம்ம சும்மா தான் கிடக்கு. சரி. இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்றேன்னு வச்சுக்கங்க. வண்டியில நீங்க ஏறி உட்காருங்க. சரி. உட்கார்ந்தா பொம்பளை பிள்ளைய பேசாம உட்காரணும். ஆமா, அமைதியா உட்காரு. ஆனா அப்படி உட்காராதீங்க. ஏன்? இப்படி ஏறி காலை போட்டு என்ன சொல்லும்? இந்த கையை தூக்கி தோல்ல போட வேண்டியது. போங்க தோல்ல. தோல்ல போட்டு நம்ம ஆளுக்கு முள்ளு தூக்கிறோம். என்ன பண்ணுங்க? 7 மீட்டர் முள்ளு. சரி. வண்டி 60ல போறவே 80ல போட ஆரம்பிச்சுட்டேன். ஐயோ. 80 சும்மா இருக்காது. ஆ. என்ன கும்பிடுது அப்படியே கொஞ்சம் வேகமா போன தோல்ல போட்ட கையை இடுப்புல போட வேண்டியது. ஏங்க, ஏகதட்டல போடும்போது அப்ப என்ன பண்ணாங்க? நாங்க கீழே விழுந்துறோம், சேஃப்டி பிடிச்சிடுறோம். சேஃப்டிக்கு தான் உங்களுக்கு கம்பி கொடுத்துருக்கேன். சரி. கம்பியை பிடிக்கிறாங்க, தம்பியை பிடிக்க கூடாது. என்ன செய்யணும்? இந்த கையை தூக்கி இடுப்புல போடுங்க. மறுபடியும் வண்டி தூக்கிறோம். சரி. 80ல போயிடுறேன் 90ல போக ஆரம்பிச்சிடும். ஐயோ. மறுபடியும் நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. அப்புறம் என்ன கும்பிடும்போது அப்புறம் 2 கையையும் பிடிச்சி இப்படி இறுக்கி கட்டி பிடிச்சா நான் மாட்டு முள்ளு இப்படியே நட்டமா தூக்கிறோம். என்ன பண்ணுங்க? 7 மீட்டர் முள்ளு 100ல போக ஆரம்பிச்சிடும். ஐயோ. வண்டி 100ல திண்டுக்கல் பைபாஸ்ல போயிட்டு இருக்கான். 100ல போவேன் பின்னால 108 விரட்டி வந்துட்டே இருக்கும். எதுக்கு வேலைக்கு வருது? 2 பேரும் எங்க போய் செத்து கிடக்குறீங்கன்னு தெரியல. அப்பா சொல்றாரு. சரி இவ்வளவு பேசுறீங்கல்ல, நீங்க இந்த பெண்கள் போறீங்கல்ல சுடிதார், ஆமா. அந்த சுடிதார் ஒரு ரைட்டா தப்பா? சுடிதார் போடுறது வந்து நல்லதுதானே. பாதுகாப்பு தான் போடுறாங்க. பாதுகாப்பு போடுறான். ஆமா. ஆனா அந்த சுடிதார் கொடுக்குறான்னு அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேரு
நெச்ச மறக்கிறதுக்கு கொடுக்குறாங்க. கிடையாது. அப்புறம் இப்படி தூக்கி போட்டு இப்படி லேசா ஹெட்லைட் ரெண்டே ஆமா கீழே இறக்கி விடணும். இப்படி போட்டா சரி. இப்படி போட்டாதான் துப்பட்டா. ஆமா. ஆனா இப்ப உள்ள இப்படி போடுறது கோயில் மாளிகை துருவோட மாதிரி இப்படி போடுறது. எங்க பொம்பளை பேர் நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. தங்கச்சிக்கு சேர்த்து தான் சொல்றேன். சரி. நம்ம ஊர்ல பரவாயில்ல. டவுன்ல போய் பாரு. மாப்பிள இப்படி தூக்கி போட்டுறா. சரி. போட்டு நிறைய போட்டுறியா? எப்படி? செல்வா. நம்ம பாப்பா. என்னடா தீரோவே தட்டி இருக்க. நாக்கர் எத்த தட்டி இருக்கா. அவுத்து போயிருக்கா. சரி இது கூட பரவாயில்ல வச்சுக்க. இன்னைக்கு இருக்க பொம்பளை பிள்ளை யாராச்சும் அந்த காலத்துல மாதிரி உள்ள ஊத்தி பெக்கிறீங்களா? கேட்க முடியல. கிடையவே இல்லை. யார் உங்க மேல தப்புங்க? அப்பெல்லாம் கல்யாணம் பண்ணாங்க. சரி. இல்லன்னு சொல்ல கிடையாது. அப்ப உள்ள ஆம்பளைங்க எதுக்கு கல்யாணம் பண்ணாங்கன்னா எதுக்கு? கல்யாணம் பண்ண 6 மாசத்துல 7 மாசத்துல குழந்தை பிறந்துரும். குழந்தை பிறந்தது இல்லாம அப்ப உள்ளவங்க கேப்பக்குள்ள கம்மக்குள்ள குடிச்சாங்க. காலையில தூங்கி எந்திரிச்சு கலப்பை கேட்டு தோல்ல வச்சுட்டு வச்சு வயலுக்கு போனாங்க. ஆனா இப்ப உள்ள நீங்க என்ன பண்றீங்க? காலையில தூங்கி எந்திரிச்சோன்னா வயசா போய் படுத்துக்கிறீங்க. ஒரு கட்டிங் போட்டாலே கவுந்துடுறீங்க. போட்டு போட்டா என்ன பண்ணுவீங்க? ஆம்பளை அப்புறம் குடியாரன்னு ஆமா. சொல்லுவாங்க. அதுல வந்து எல்லாரையும் இந்த வார்த்தை சொல்ல முடியாது. சரி, போதுமணி இந்த மேடையோட நிறுத்திடணும். ஏன்? இனிமேல் கொண்ட ஆம்பளைகளை யாராச்சும் குடிகாரன்னு சரி, சொன்னா அப்படியே நீங்க குடிக்கிறீங்க. நாங்க வேண்டாம்னு சொல்லல. சொல்லக்கூடாது. குடிக்கிறீங்க, நீங்க மட்டும் குடிக்கிறீங்க. அப்படியே கொண்டாடி வாங்கிட்டு வந்து நீ பாட்டு குடி, நான் பாட்டு குடிக்கணும் அப்படின்னு சேர்ந்து இருக்கணும். குடியும் குடுத்தனமா இருக்கலாம். நீங்க எல்லாம் குடிச்சிட்டு போனீங்கன்னா நாங்க எப்படி இருக்க முடியும்? லைஃப் எடுக்க முடியல, குடிக்கவும் முடியல. அவங்க சொல்றது நியாயம் தான். ஆமாண்ணே. நீங்க போட்டு வச்சா எனக்கு ஒரு கட்டிங் வாங்கி கொடுக்கணும். அப்படியே நீங்க ஒரு கட்டிங் குடிச்சா கூட எனக்கு ஒரு சிட்டி கிளாஸ் கொடுக்கணும். எதுவுமே கொடுக்காம நீங்களே சம்பாதிச்சு நீங்களே குடிச்சிட்டு போனீங்கன்னா என்ன வாழ்க்கை இருக்கு? அப்படிதான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கா? கல்யாணம் ஆனது மாதிரி தெரியுதா? கல்யாணம் ஆகாத மாதிரி தெரியுதா? தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னு வச்சு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கோங்க. சரி. பேசாம ஒயிட் ஷாப்ல வேலை வாங்குறவன் கண்டு ஏன்? அவன் தான் உங்களுக்கு டெய்லி ஆப்பாப்பும் வாங்கி கொடுத்தான். அப்ப நீங்க ஆப்புக்குள்ளதான் அடிக்கலாம். போயிட்டு போகுது இவ்வளவு நல்லா பேசுறீங்க. இந்த இடத்துல என்ன பண்றீங்க? இந்த இடத்துல வித்துட்டு இருக்காங்க. என்ன ஆகும்? பழம் வித்துட்டு இருக்காங்க. என்ன பழம்? ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம், கொய்யா பழம், சப்போட்டா. சப்போட்டா? ஆமாங்க. அதா திண்டுக்கலுக்கு ஃபேமஸே சப்போட்டா தான். சப்போட்டா பழமா? உங்களுக்கு பிடிக்குமா? நிறைய இருக்குதா? சப்போட்டா சாப்பிடுவீங்களா? சப்போட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கல. கை கொடுங்க. எப்படி வாங்கி வந்து கொடுப்பாருங்க? சப்போட்டாவா? ஆமாங்க. ஒரு ரூபாய்க்கு சப்போட்டா, என்னது? 2 ரூபாய்க்கு சப்போட்டா. ஏங்க? அப்படியெல்லாம் கிடையாது. சப்போட்டா பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க வேற இந்த வியாபாரம் முக்கியமான வியாபாரம். திண்டுக்கல்ல பஸ்ல போய் பாருங்க. சரி. கவர்ல ஒரு 20 வருஷம் போட்டுங்க. காலையில பையன் தூக்குமா என்ன சொல்லுவாங்க? அம்மா 50 ரூபாய்க்கு சப்போட்டா. ஐயோ. அம்மா 50 ரூபாய்க்கு சப்போட்டா. 50 ரூபாய்க்கு சப்போட்டான்னு எப்படி சொல்ல முடியும்? காலையில அப்படிதான் இருப்பாங்க. அப்படியே. மத்தியானம் சோறு திண்டான்னு வச்சுக்க அப்படியே குறைஞ்சிடும். ஓ அம்மா 30 ரூபாய்க்கு சப்போட்டா. ஐயோ. அம்மா 30 ரூபாய்க்கு சப்போட்டா. 30 ரூபாய்க்கு சப்போட்டா பழம் இருக்கு வேணுமான்னு கேட்கலாம். அதோட நிக்க மாட்டேன். அப்புறம் சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்க 30ல இருக்கு 10 ரூபாய்க்கு வந்துடும். ஏன்? அம்மா 10 ரூபாய்க்கு சப்போட்டா. அம்மா 10 ரூபாய்க்கு சப்போட்டா. கடைசியா 8 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்க சரி. ரொம்ப பிரதானமா போயிடுவாங்க. அம்மா 2 ரூபாய்க்கு சப்போட்டா. என்ன 2 ரூபாய்க்கு சப்போட்டா? இருந்தா சப்போட்டா கிடப்பேன். சப்போட்டா பழம் என்னன்னு கேட்கறது அவருக்கு. நீங்க சப்போட்டா பழம். இந்த இடத்துல எதை பழம் வித்துட்டு யாரு? எதை பழம் வித்துட்டு அதெல்லாம் போய் பேசக்கூடாது. ஏன்? ஆப்பிள் சொன்னா ஆரஞ்சு சொன்னா சப்போட்டா சொன்னா நியாயம். ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம், கொய்யா பழம், வாழைப்பழம், சப்போட்டா. வேண்டாம். இதெல்லாம் நீ விற்காது. சரி. இந்த பழம் உனக்கு சரியா வராது. என்ன பழம்? நீ விற்கிற பழம் ஒரே பழம் தான். ஆ. தண்ணி பழம் நீ தண்ணியில தண்ணி பழமா? இல்ல தர்பூசணியா? ஆப்பிள் பழம். ஏங்க? தர்பூசணி பழம் எப்படியாப்பட்ட பழம்? ஐயோ. அது இஷ்ட தண்ணி இருக்கும். ஓயாம பெட்டிக்காரனை பார்க்காதீங்க. ஏன்? வாயை பிடிச்சி கம்புதான் உங்களுக்கு பழத்தை பார்த்துட்டு. அவன் தங்கமானவன். அதனால 2 பேரும் சேர்ந்து அவர்கிட்ட கல்யாணம் ஆகல. யாருக்கு? பெட்டிக்காரருக்கு. இனிமேல் உங்களுக்கு கல்யாணம் ஆனா ஆகலைன்னா ஏன்? 60ஆம் கல்யாணம் தான் பண்ணணும். சரி அதனால போயிட்டு போகுது 2 பேரும் சேராம சேர்ந்து வியாபாரத்தை பார்க்கலாமா? ஹலோ ஹலோ மகானே ஏ ஆலமரே ஆலமரே மகானே ஆலமரா ஆலமரே 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 ஆலமரே
பண்ணி செலுத்திட்டாரு. ஐயோ பாருங்க. அவ்வளவு ராசியான ஆள். அவர் அழகு அவர் செஞ்சுட்டாரு. பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? சத்யராஜா. சத்யராஜா. பெரிய பொம்மன். செலுத்திட்டாரு. ஆனா அவர் என்ன சொல்லி கொடுத்தாரு? தம்பி நீ ஞாபகத்துல போய் பேர் வாங்கலையோ எனக்கு தெரியாது. ஆனா எந்த தொழில் செஞ்சாலும் சரி முதல்ல ஆடும்போது அந்த பிள்ளைகளுக்கு சாமான தொட்டு போறான்னு எந்த சாமான? இருக்கிற சாமான கூட தொட்டு போறியா? சாமான தொட்டு போறாங்க. இந்த சாமான இல்லைன்னா இந்த இடத்துல நம்ம நிக்க முடியுமா? அவங்க அம்மா, அவர் அப்பா, அவர் மாமா, அவர் மச்சான். தப்பு தப்பா சொல்றீங்க. அவர்தான் அம்மா, இவர்தான் அப்பா, இவர்தான் அப்பா, இவர் அப்பாட்டி, இவர் வந்து சின்ன வீடு. சின்ன வீடா? ஒழுங்கா நேரம் ஆட சொல்லு. ராக்கெட் சரியா குதிரா நான் பொறுப்புல. ராக்கெட் வச்சிருக்காங்க. அம்மா ஏவமா இருக்கு. அப்புறம் ராக்கெட் எடுத்து காமிங்க. காலையில 9 மணிக்கு கண்ணன் நேரத்தோட காட்டடா. ஏ பாக்கானே. ஆமா நீலப்பன் ஆட்டோ செல்வ வாண்டி கேடிஎஸ் ஆட்டோ எனக்காக 100 ரூபாய் என்பது பெற்ற ஆட்டோ டிரைவர் அன்பு என்ன எத்தனை சவாரி காசோ எவனாவது கொடுத்துட்டு போறாருப்பா. அண்ணே காலையில ஆட்டோ நான் எடுத்துக்கிறேன். ஆட்டோ நீ எடுத்துறியா? அப்ப அவர் ஏன் சொல்றாரு? மாப்ள போய் சொல்லு. போய் நல்லா இருக்கு. உண்மையை சொல்லு. என்ன சொல்லுங்க உண்மையா? உண்மையை சொல்லு. இன்னைக்கு சட்டி போடல. நான் சட்டி போடலாம் போடலாம் வட்டி போயிட்டு ஆடும்போதே தெரியுது. அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. நீ வேலையே பார்த்து ஞாபகம் இருந்தது. போட நான் சொல்றேன் அதே நேரத்தில் இருக்க கூடாது. கேடி மூலம் இது போடுங்க.
காமாட்சி முருகன் பேசுறேன். ஐயோ நீ சொன்னா நான் போங்க. எங்களது நிருபர் பாலகிருஷ்ணன் என்கிற சுரேஷ் கலைச்செல்வன் ஊர் வாரியா உடல் ராஜகோட்டி பாஸ்கர் ஒரு சார்பாக எனக்காக 100 ரூபாய் என்று 50 நன்றி. இப்ப ஆட போறது மலேசியா ஆட்டம். மலேசியாவில் 1 மாசம் கத்துக்கிட்டேன். இந்த ஆட்டம் இந்த வேலையில ஆட போறேன். இந்த ஆட்டத்தை பார்த்துட்டு இந்த ஊருக்காரெல்லாம் கை தட்டுவாரு. மலேசியாவில் கத்துக்கிட்ட ஆட்டம் இன்னைக்கு இந்த வேலையில ஆடுறேன். சாமி எல்லாம் கொடுத்துருங்க. ஒரு தனிமா சென்னவனாயப்பட்டி சேர்ந்த வீரபுத்தவர்கள் என்ன ஆண்டவன் பொன் சென்னவன ஆடியோ சார் 100 ரூபாய் நான் வச்சிருக்கேன். காலை பிடிச்சுக்கோ. ஒரு தரணும்
இதான் மலேசியால போய் எப்படி அப்படி ஆட்டம்? இதான் மலேசியால போய் தண்ணி கத்துக்கிட்டீங்க. அங்கிருந்து ரூம்ல படுத்துக்கிட்டு இதான் அட பாவியனே. அதே மாதிரி படுத்துக்கால படுத்து ஆடணுமா? இந்த மாதிரி தூக்கணுமா? நீ எப்படி காலை தூக்குறியோ அதுல இருந்து கட்டிடா ஆளை பாரு, பல்ல காமிச்சுட்டே இருக்கிறாரு. ஆமாவுக்குள்ள காலை தூக்கிட்டாரு. என் அக்கா எப்ப தூக்குன்னு கேக்குறது இல்லையா? இல்லங்க, நீங்க பேட்டு போட்டுருக்கீங்க, எப்படி வேணா தூக்கிடலாம். ஆத்தாடி எக்கடிக்கான சுற்றுலா போல இருக்கு. அப்படிதான் அதிகமா அடிபட்டுக்கலாம், எல்லாமே நல்லா தண்டுக்கலாம். அது நலுக்கி பவனுக்கலாம், இவன் அவனத்தின் மகைகளாம். அப்படி பிடிச்சாலும் பிடிக்கையா, நல்ல இந்த மாதிரி நல்ல புளியங்கம்ப பார்த்து. அப்படி இடிச்சாலும் இடிக்கையா, தம்பி நல்ல இவர் போல நல்ல ஈச்சா வேணாம் பார்த்து. அருமையா செஞ்சிச்சு ஏமாப்ல டேய் செல்வா காலை தூக்குனே காலை தூக்கிடுச்சு அது எனக்கு போறேன். என்ன உன் பேருக்கு சரியில்லை அடுத்து எதை தூக்க போறேன்? ஏதாவது தூக்குவேன் எதிர்பார்க்க நினைச்சேன். அதனால இப்ப நான் வாயில குடத்தை தூக்க போறேன். நல்ல வேலைக்கு வேற எதாவது செய்ய புரியல. வாயில குடத்தை தூக்க போறியா? வாயால போது வாயால இல்ல பல்லால. பல்லாலையா? ஓம் பல்லு பரவாயில்ல, வாய் பொறுத்த பெரிய ஆளு போல இருக்கீங்க. அதனால சரியா வருமா போடுமாப்ல அங்கே இடி உலகே அங்கே இடி உலகே கருப்பசாமி இந்த மாதிரி போட்டு சொல்லிட்டாரு, தண்ணி வேற ரொம்ப இருக்குல்ல. ஒரு பக்கம் அமைக்கிட்டாரு, இன்னொரு பக்கம் வாய் வச்சாங்க. காலைல குடத்துக்காரங்க சந்தைக்கு வரேன். தண்ணி வரட்டுமா? மண்ணை வீசும் வாசனையும் இந்த
அடிப்பாரு. இது என்னடா மாற்று இந்த மாதிரி இருக்கு. போகுது ரொம்ப நாளைக்கு ரொம்ப நாள் பாருங்க. உங்களை பார்த்த உடனே ஒரு 2 கேள்வி கேட்கலாம் இருக்கேன். இது உங்களுக்கு இது வந்து இது வாங்க கிட்டத்தட்ட இல்லடா உங்களை கொஞ்சம் இருக்கா. இது வந்து வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் எனக்கு உங்களை பார்த்த உடனே உங்களை பார்த்த உடனே இது வந்து ஐ லவ் யூ. எங்க மாமா வீட்டுல தினமும் அப்படிதான் செய்வாரு. எனது வீட்டுல மாமா அப்படிதான் செய்வாரு. நிறைய செய்ய சொல்லி கொடுத்துருக்காரு. என்னடா அது மாமி கம்பெனியா இருக்கு. உண்மையை சொல்லிடுறோம்ல. சரி சொல்லுங்க. நான் எத்தனாவது ஆளு? நீங்க 2வது ஆளு. செல்வா கோச்சு கிராம நீ கொஞ்ச நேரம் இங்க வாடா. நான் ஆளு வாசிக்கிறேன். 2வது கம்பெனி எனக்கு வேண்டாம். முதல்ல எங்க மாமா செய்யறாரு, 2வது நீங்க செய்யுங்க. மாமா செட்டானா? ஆமாண்ணா. சரி நீங்க என்ன சொன்னீங்க? யார் முன்ன இருந்து கேட்டீங்க? மாத்திக்குவா. இப்போ வந்து என் பேரு எந்திரிங்களா? இல்ல ரெடியா இருக்கு. சரி. மார்க்கெட்ல கையை உள்ள போறதா பேசுவாங்க. கணக்கு ரொம்ப எப்பவுமே அப்படி போயிட்டே இருக்கான். அப்ப கையில இதெல்லாம் அதிகமா பார்க்கணும். கை அதை விட்டு 15 வருஷம் ஆச்சு நானும் பிடிச்சிக்கிறேன். சரி, அதனால இது வந்து உங்க பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? சொக்குங்க. என்ன பேரு? சொக்கு. இந்த பேரு சொக்கு. என் பேர் என்ன தெரியுமா? என் பேர் டக்கு. என் பேர் டக்கு. சரி. உங்க பேர் சொக்கு. சொக்கு. நம்ம 2 பேருக்கு பிள்ளை வந்தா நக்குன்னு வை. அவளோட நிக்கிட்டே குழந்தை மாட்டுவா. என் பேரு மயில், உங்க பேரு முருகன். நான் எப்ப நினைக்கிறேன்னா அப்ப ஏறிக்கலாம். அவர் சாமி சாமா முருகன் எப்படி சரி மாத்துவா. எங்க குடும்பம் பெரிய பாம்பு குடும்பம். எங்க அப்பா பேர் தெரியுமா? நல்ல பாம்பு. எங்க அம்மா யார் தெரியுமா? பச்சை பாம்பு. என் தங்கச்சி ஓட பாம்பு. என் தம்பி இருக்கேன் தண்ணிச்சார. தண்ணி குடும்பமே பாம்பு குடும்பம். என் பேர் கொம்பேரி முட்டை. இன்னொரு சித்தப்பா இருக்காரு, அவர் பேர் கண்ணாடி விரியன். எங்க குடும்பமே பாம்பு குடும்பம். பேர சொல்லுங்க. சின்ன பிள்ளைங்க வச்சு அவங்கதான் இருக்கிறோம். அவங்கதான் வச்சிருக்காங்க. அந்த பேரை சொல்லுங்க. பேர சொல்லுங்க. பெட்டிக்காரு அவர் பேர் இந்த உட்கார்ந்துருக்காரு. அவர் பேர் கிண்ணி. அவர் பேர் கிண்ணியா? கிண்ணி. கிண்ணி. இந்த பிள்ளை வச்சிருக்காரு பாருங்க. அவர் பேர் 2வது பொண்ணு. அவர் பேர் தண்ணி. தண்ணி. இந்த உட்கார்ந்து பாருங்க. இவர் பேர் கிண்ணி. அவர் பேர் தண்ணி. இவன் பேர் கிண்ணி. அவர் பேர் தண்ணி. உன் பேர் சூழி. என்னைய பேரை மாத்துற? காலையில ஊருக்கு போகும்போது சொல்லுவாங்க, இந்த பராபரம் ஆளுநர் அப்படி இல்லைங்க. அவர் பேர் சுப்பிரமணி. ஆமா சொல்லுங்க. இந்த பேரை வேணாம். சரிங்க. மாத்திடுவோம். நம்ம 2 பேரும் காதல் பண்ணணும். காதல் பண்ண போறீங்க. காதல்ல 2 வகை இருக்கு. காதல் பண்ண போறீங்க. என்ன காதல் கேளுங்க. ஒண்ணு தமிழ் காதல், இன்னொன்னு இங்கிலீஷ் காதல். இங்கிலீஷ் காதல் வேண்டாம். சும்மா இருங்க. அது சும்மா தமிழ் காதல்னா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் செய்வார். இங்கிலீஷ் காதல் என்றால் ஒரு பெண்ணும் 4 ஆணும் செய்வார். அந்த வேலை நீங்க பாருங்க. தமிழ் காதல் தான் பிடிக்கும். ஒரு அருமையான நகர் காந்தி நகர். இந்த கிராமத்துல இருக்கிற பசுமாடு நீங்க. நான் பசுமாடு. நீங்க? நான் கோயிலுக்கு நேர்ந்துட்ட கோயில் காலை. கோயில் காலையா? ஆமா. பசுமாடு நான் வீட்ல இருப்பேன். நீங்க கோயிலே கிடக்கணும். வீட்ல கிடக்காது. மேய்ஞ்சிட்டு இருக்கும் பிஞ்சையில. சரி. எங்க மேய்யா? பிஞ்சையில. புஞ்சை. புஞ்சை. அப்படியே வராதா? இவனை பார்த்தனே வாய் கொள்ளுது. அவரை பார்த்தாதீங்க. புஞ்சை. பெட்டியார வாங்க. அவன் பார்த்தா வேற மாதிரி இருக்கு. சரிங்க. நீங்க வந்து என்ன செய்வீங்க? இப்ப மேய்ச்சிட்டு இருக்கீங்க. மேய்ச்சிட்டு இருக்கீங்க. நான் கோயிலுக்கு உங்களை காதல் பண்ண பார்க்க போறேன். எப்படி? இப்ப நீங்க என்னை கூப்பிடுவீங்க. எங்க பசுமாடு கூப்பிடுங்க. பசுமாடு கூப்பிடுமா? ஆமா. எப்படி கூப்பிடுற பசுமாடு? மொத்தம் நான் கூப்பிடுவேன். அம்மா தான் கூப்பிடுவேன். அம்மா. இப்படி கூப்பிட்டா மாடு கூப்பிடுவோமா? அப்புறம்
நைவா கூப்பிடுறோம். இந்த பாருங்க அங்க ஒரு பூச்சி எக்க வச்சுட்டாரு வந்துட்டா ரெடியா இருக்காரு பாட்டுக்காரன் பாக்குறது. அம்மா பசுமாடு அப்படிதான் கூப்பிடுமா? ஆத்துக்கே போன மாதிரி இருக்கு. ஆமாங்க. எங்க கூப்பிடுது? அம்மா. ஏய் ஏய் இது கேரளா மாடா. அப்படி கூப்பிடுறாரு. இது பாருங்க போகுது. மைக்க பிடிச்சி அம்மா அப்படி சொல்லணுமாங்க? கடைசியில நீங்க பாருங்க. அது ஏன் ஆ. சீக்கிரம் வாரியா வேற மாடோட போகலாம். மாடை அப்படி பேச சொல்லுமா? மாடை அப்படிலாம் பேசுமா? மா. அப்படி எப்படியா கூப்பிடுறது? மாடு வேண்டாங்க. மாடு சொல்லலாமா? மாட்டை வச்சுருவோம். என்ன ஆடு வச்சுக்கலாம்? ஆடு வச்சுக்கலாம். எல்லாம் வீட்டுல நிக்குது. அதனால எங்க நீங்க வந்து செம்மறியாடு குட்டி, குருகுட்டி, பொட்டக்குட்டி, சரி. நான் கிடா குட்டி. எங்க பொட்டக்குட்டி கூப்பிடுங்க. ஆடு கத்துறது ஆமா. சரிங்க. என்னடா இந்த ஆளு கியர் போடுது? டேய், உன்னை தானே போகலாம் நீ ஏன் போற? ஏன் மச்சான்? ஆட்டுக்குட்டி என்னடா கியர் போடுது? ஆடு நல்லா கத்துங்க. அங்க கூப்பிடு. ஆடு கத்துறது என்னது? நேரத்துல நீச்சல் இருக்கு. இல்லைங்க ஆட்டுக்கு எருமை மாட்டுக்கு போறது. என்னடா ஆட்டோட குதிரையான தெரியுது. நீ பேசாம நில்லு. ஆட்டுக்குட்டி அந்த நைவா போடுறான். எப்படிங்க? இங்க பாரு. ஆட்டு போயிட்டுருப்பாரோ? ஏங்க? இது வந்து சாதாரண கூடாது. நான் கேட்கிறேன். இது வந்து சாதாரண கூடாது. சரி. கொஞ்சம் மழை நேரம்னு வச்சுக்கோங்க. எப்படி? ரொம்ப நோக்கமா இருக்கணும். இப்படி அகட்டும். என்ன அர்த்தம்? என்ன? ஆடுங்க. ஆட்டு மேல. எங்க நீங்க கூப்பிடுங்க. மே. எங்க கூப்பிடுங்க. இப்படிதான் கத்துவா? மே. அப்படி கூப்பிடுங்க. நான் யாரு? கிடாக்குட்டி. லேசா சரியா இருக்கு. போயிடலாம். ஆமா. எப்படி வரும்? இப்படிதான் வரும் ஒரு காலத்துல இருக்கு. மே. முதல்ல வாங்க. முதல்ல வந்து போதும் இங்க வரேன். நீ வாங்க. முதல்ல வந்து அவன் மனசுக்கு வேண்டாம். நம்ம ஆட்டுக்குட்டியா வந்துட கூடாதா? நம்ம மனசால வந்தா அடிக்கிறாங்க. கத்த போற. வெக்கையா மாட்டிடுவீங்க. இதே வாய் எடுத்துறாங்க. அங்கேயா? மண்டையே போட்டுருவேன். மே. 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 சீக்கிரம் காரணம் சொல்லுங்க. சீக்கிரம் கூப்பிடு. சீக்கிரம் கூப்பிடு. காலை பிடிச்சிருக்கியா? கிடாவுக்கு காலை பிடிச்சிருக்கிய. கிட்ட போயா. அப்படியே நான் நினைக்கிறேன். ஒன்னிய கட்டி ஏறியாங்க. ஆடு மாதிரி கத்த சொன்னேன். அடே செல்வா, கோச்சுக்காம அந்த கடையில ஆனந்த தொண்டு மாத்திரை இருக்கு வாங்கி வாங்க. அரைச்சு சொல்லுவேன். ஆட்டுக்கு காலை பிடிச்சிருக்குதா? அப்பதான் மாட்டை போட்டுட்டு தான் இருக்கீங்களா இப்பயா? மாடு ரொம்ப தாவி இருக்கு தாவி. ஆ. நீங்க கூப்பிடுங்க மாடு உண்டு. மாட்டை மாட்டை எப்படி பசுமாடு நிறையா? ஆமா. ஆ? ஆ. மா. என்ன பைக் வந்து? மா. அது தூக்கி தொலை. ஐயோ. அவனை கூப்பிட்டாரு மாடு எதிர்க்காரு. அவனை மூத்தத்தை கொடுத்து அதாவது போயிடும். இல்லையா? அங்கிருந்து வந்ததோட ஒரு 4 சத்தம் போட்டிருப்பேன். ஆ. என் பக்கத்தே இருக்கு. மாடு வேகமா வர மாதிரி நமக்கு தெரியும். ஆ. இப்போ வர்ற மாதிரி தான் சரிங்க. கழுதை உங்க கழுதை எப்படி வரும்? கழுதை? ஆ. கழுதையா? ரெடியா இருக்கா? எங்க கூப்பிடுங்க. கழுதை எப்படி வரணும்? கழுதை எப்படி பொட்டை கழுதை இருக்குங்க? ஐயா எப்படி? கத்த சொல்லி கத்தி பார்த்தேன். கூப்பிடு. இது பொட்டை கழுதை. இப்ப அப்படின்னா கழுதை? கூப்பிட்டு வந்துடும். போது அது நாளைக்கு பண்ணுவோம். அதனால 2 பேரும் சேராம சேர்ந்து காதல் பண்ணுவாங்க. ஏங்க, கழுதைக்கு எத்தனை கால் இருக்கு? அதனால காதல் கழுதைக்கு எத்தனை காலு? கழுதைக்கு 4 கால் 4 காலா? ஆ. சரி பரவாயில்ல, காதல் பண்ணலாமா? பண்ணலாம். அதுக்கு மேல ஒண்ணு கேட்கவா? என்ன? இங்க வாங்க. நீங்க காதல் பண்ணதே இல்லைன்னு சொல்றீங்க. நான் காதல் பண்ணி உங்களுக்கு எனக்கு ஏதாவது ஆயிருச்சுன்னா அதெல்லாம் ஒண்ணா ஆகுங்க. அதை ஒரு பேசுமா? ஒரு பேச்சுக்கு. அந்த மும்தாஜுக்காக அந்த ஷாஜகான் தாஜ்மஹால் கட்டினார். ஆமாங்க. நான் உனக்காக என்ன கட்டுவீங்க? கக்கூஸ் பாத்ரூம் தான் கட்டுறேன். ஏன்? பேண்ட் குடிச்சிட்டு போகட்டும்.
அதனால மாத்துவோம். ஒருவேளை உங்களை கல்யாணம் பண்ணி எனக்கு love ஆயிடுச்சுன்னா, கவலைப்படாதீங்க. உங்களை மாதிரி கக்கூஸ் பாத்ரூம்லாம் நான் கட்ட மாட்டேன். உடனே உங்க அண்ணனை செத்துப்பேன், இல்ல உங்க அப்பா வச்சுப்பேன். பாத்துக்கியோ? ஏன்னா, உங்களுக்குள்ள பூ பொட்டோட இருக்கணும். பூ பொட்டு இல்லாம ஒரு இடத்துல கொண்டு வச்சுங்க. உடனே பார்க்கறவங்க தப்பா சொல்லுவாங்க. என்னது? பாரு, இவன் மூச்சுல முடிச்சுட்டு போனா, வேலைக்காரங்க வேலை பாங்க. அதனால நீங்க செத்து போயிட்டா பூ பொட்டு எடுக்க வேணும். அதை எடுக்க கூடாது. அதனால உங்க அண்ணன் இருக்காங்க, ஆமா ஆமா அண்ணன் வச்சுக்கலாம். அப்படியே தம்பியை கல்யாணம் பண்ணிக்கலாம். கை விடு. இது நாடா குடும்ப குத்துவலாக்கு. ஏன்? பாத்துக்கங்க எல்லாரும். ஆமா போற குடும்பம் அப்படியே மறுநாளே குஞ்சியோட கலந்துரும். யாரு அப்படி வந்து? போயிட்டு போகுது. நீங்க யாரும் அதை கட்டுவே இதை கட்டுவீங்க. சரி. ஆனா உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் நேரா கேரளா போய் கேரளா போய் தாய் தூண் வந்துச்சு கட்டுவேன். எதுக்குங்க? உன் மூஞ்சி கனவுகளோட வரக்கூடாது. ஏங்க? ஏங்க அப்படியே அங்க மூச்சு? ஏன் கண்ணில் சேர்த்து வைக்கிற உடனே நான் கட்டணுமா? அப்படியெல்லாம் இல்லைங்க. அதனால ரெண்டு பேரும் சேராம சேர்ந்து சேர்ந்து காதல் பண்ண போறோம். சரிங்க. காதல் பண்ண போறீங்க. காதல் எப்படி பண்ண போறீங்க? தென்மாங்கு காதல் பண்ணலாமா? சரி பரவாயில்ல. இப்ப நான் காதல் பண்ண போறேன். நான் காதல் பண்ணதுக்கு அப்புறம் அவரு இன்னொரு காதல் பண்ணுவாரு. அத்தை மக பொண்ணு நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்சேன். அத்தனை நீ மறந்து போட்டேன். அதிலே ஒண்ணு பார்த்ததுமே அவர்கள் சார்பாக எனக்காக 50 ரூபாயும் எனது அன்பு சகோதரி போதுமணி அவர்களுக்கு 50 ரூபாயும் எங்கள் இருவருக்கும் தலா 50 ரூபாய் தங்கம் எலக்ட்ரிக்கல்ஸ் பழனியாப்பிள்ளை காம்ப்ளெக்ஸ் சத்யாநகர் செட்டிநாயக்கன்படி பிரிவு திண்டுக்கல் சார்ந்த அன்புள்ளவர்கள் எங்களுக்காக நமது ஊரை சார்ந்த எனது அன்பு சகோதரர் நேரு அவர்கள் எனக்காக ரூபாய் 100 ரூபாய் அன்பளிப்பது எங்களது நாடக உலக சூப்பர் ஸ்டார் மறைந்த மாமேதை அருமை மாமா நாரதர் எம்.எஸ். முத்தப்பா அவர்களது பாடலை பாடுமாறு எனக்காக 100 ரூபாய் அன்பளிப்பது எனது அன்பு சகோதரர் தாடிக்கொம்பூர் நேரு அவர்கள் சார்பாக 100 ரூபாய் அன்பளிப்பது முத்தப்பா அவர்களது பாடலை பாடுமாறு அன்பளிப்பது அன்புள்ளதற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதோ உங்கள் முன்னால்
ஹலோ கண்ண திறந்தா ஒளி இல்லை என் கடை எடுத்தா நடவல்ல உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசுல மனசு மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே ஒளியிலே மலவழத்தா நடவனே உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனதிலே மண்ணா கறந்து மறந்து போட்ட ஆசையே திறந்தா ஒளி இல்லை கடை எடுத்தா நடவலை உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே மனசு மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே மனசு மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே காதல் வந்தது முன்னால கவலை வந்தது பின்னாலே காதல் வந்தது முன்னால கவலை வந்தது பின்னால காதல் வந்தது முன்னால கவலை வந்தது பின்னாலே சாதி மதம் பார்த்து நான் பழகலே நாடி மதம் பார்த்து நாம பழகல உன் சம்மதமும் எனக்கு ஒண்ணு புரியல கண்ணை திறந்தா ஒளியிலே கடை எடுத்தா நடவனே உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்து மனசிலே மனசு மண்ணா கரைஞ்சு மறந்து போய் ஆசையே உன்னை நினைச்சு வாழ்ந்தனே உள்ளமோ எழுதனே உன்னை நினைச்சு வாழ்ந்தனே உள்ளதோ கழுதனே உன்னை நினைச்சு ராசாத்தி உன்னை நினைச்சு வாழ்ந்தனே உள்ளமோ எழுதனே அண்ணா அண்ணா, அண்ணா என்று சொன்னதெல்லாம் உண்மையா தன் காதலுக்கு பாதி ஒரு பிள்ளையா கண்ணை திறந்தா ஒளியிலே கடை எடுத்தா நடவனே உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்து மனசிலே மனசு மண்ணா கரைஞ்சு மறந்து போய் ஆசையே ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டை பாடுவே ஊருக்கெல்லாம் நீ ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்ட பாடுறேன் ஊருக்கெல்லாம் ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டை பாடுவே உனக்கு மட்டும் கேட்டா போய் புத்தப்பா உனக்கு மட்டும் கேட்டா போது முத்தப்பா உனக்கு மட்டும் கேட்டா போய் புத்தப்பா உன்னை இழந்து இங்கே நாட உள்ள பாடுதப்பா கண்ணை நீ எங்கு சென்றாய் கடலை நான் தேடி வந்து கண்ணை நீ எங்கு சென்றாய் கடலை நான் தேடி வந்து காத்திருப்பேன் காத்திருப்பேன் கடைசி வரை காத்திருப்பேன் 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 கடைசி வரை காத்திருப்பேன் உன்னமே உனக்குத்தான் உசிரே உனக்குத்தான் உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகம் இல்லை தண்ணிக்கும் மீனுக்கும் என்னைக்கும் களங்கம் இல்லை வாழ்ந்தா உன்னோடு மட்டுமே வாழவே இல்லைன்னா மண்ணோடு போய் நான் சேருவேன் கண்ணை திறந்தா ஒளியிலே கடை எடுத்தா நடவனே உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்து மனசிலே மனசு மண்ணா கரைஞ்சு மறந்து போச்சு ஆசையே மனசு மண்ணா கரைஞ்சு மறந்து போச்சு ஆசையே மனசு மண்ணா கரைஞ்சு மறந்து போச்சு ஆசையே